வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு வந்து இந்த ஈரான் ஒரு 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து ஈரான் வந்து பாரசீகங்க. அந்த நாட்டின் பெயர் வந்து பாரசீகமாக இருந்தது. அது ஒரு பழம்பெரும் ஒரு நாகரிகத்தின் ஒரு சின்னமாகவே இருந்ததுங்க பாரசீகம். அங்கே வந்து சுராசிக் மக்கள் வந்து அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து தீபத்தை தான் வந்து தெய்வமாக, அது ஒரு அக்னியை வந்து தெய்வமாக வந்து கும்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வந்து முஸ்லீம்கள் படையெடுப்பு. அவங்க வந்து அடித்து அங்கே கட்டாய மத மாற்றம் செஞ்சு அங்கே வந்து அது ஒரு முஸ்லீம் நாடாக உருவாக்குதுங்க. அது கூட படிப்படியாக தான் ஆகுது. ரொம்பவும் அங்கே இருக்கிறவங்கள கொடுமைப்படுத்தி அப்படி தான் அந்த நாடு வந்து முஸ்லீம் நாடாக வந்து மாற்றப்படுகிறது. அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, சுத்தமாக அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது முஸ்லீம் கண்ட்ரி ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற அந்த ஈரான் வந்து இப்போ எப்படி வந்து இவர் வந்து ஒரு ஒரு 45 வருஷமாக ஆண்டுட்டு இருக்காருன்னா, இவங்க எப்படி இன்னும் பண்ணாங்க. ஏற்கனவே அங்கே வந்து ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த ராஜா அவர் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே ஒரு புரட்சியை பண்ணி அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அங்கேயும் இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்கே கம்யூனிஸ்டுகள் அங்கேயும் இருந்தாங்க. அவங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் தான் முதல்ல வந்து போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு சுமாரான ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக தான் இருந்தது. ஒரு ரொம்ப அடிப்படைவாதிகள்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது. இந்த இப்போ இறந்து போனார் இல்லையா அந்த உச்சக்கட்ட தலைவர், அவர் தான் வந்து ரொம்பவும் இவங்க அந்த கம்யூனிஸ்டோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு புரட்சி பண்ணி அந்த ராஜாவை கவிழ்த்து இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுது, கூட இருந்த கம்யூனிஸ்டுக்காரவங்களாம் அந்த கட்சியை தடை பண்ணிட்டார். அவர் தடை பண்ணிவிட்டு அந்த இருக்கிறவங்கள அந்த கம்யூனிஸ்டுக்காரங்களாம் தேடி தேடி சுட்டு கொலை பண்ணாங்க. அப்படி ஒரு கொடூரமான ஒரு செயலை வந்து இவர் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தாக்கா இந்த மிச்சம் மீதிலாம் இருந்தாங்கள்ல, யாரும் முஸ்லீம் மதம் மாறாமல் அவங்களையும் எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி ஏதாச்சும் ஒன்றுனாக்கா அவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் மதம் மாற்றம் பண்ணாங்க. ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு இதுதாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 45 வருஷமாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சமீபத்தில் இப்போ அமெரிக்கா இஸ்ரேலில் வந்து அது தாக்குதல் பண்ணுது இல்லையா, இப்போ வந்து இது என்ன நிலவேலைன்னு இப்போ 2 பக்கமும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கடைசியில் என்ன முடிவாகுன்னு தெரிலங்க. ஒரு அழகான ஒரு பழமையான ஒரு நாகரிகம் பாரசீகம், அந்த நாடு இன்றைக்கி எப்படி ஒரு குட்டிச்சாராக இருக்கு பாருங்கள்.